இந்தியா வர்சஸ் இங்கிலாந்துக்கு இடையே செகண்ட் T20 சேப்பாக் ஸ்டேடியமில் நடந்து முடிஞ்சிருச்சு வெற்றிகரமாக. முக்கியமாக வந்து ஒரு நெயில் பீட்டிங் மேட்ச். அதனால் சென்னைன்னு வந்தால் மட்டும் எல்லா மேட்சுமே நெயில் பீட்டிங் மேட்சாக தான் முடியுது. ஒரு ஒன் சைடு மேட்ச்லாம் என்றைக்குமே பார்க்க முடியலையே அப்படின்ற மாதிரி தான் வந்து ஃபேன்ஸோட கதறல் நேற்று இருந்துச்சு, இன்க்ளூடிங் மீ ஆல்சோ. ஓகே, ஒரு சைடு இப்படி இருந்தாலும் இன்னொரு சைடு அந்த நெயில் பீட்டிங் மேட்ச்சுக்கு என்ன காரணம்? எஸ், ஒன் மேன் ஆர்மி திலக் வர்மா. முக்கியமாக வந்து கடைசியாக ரவி பிஷ்ணோட அந்த ஒரு 9 ரன்னு. அது மட்டும் இல்லாமல் வந்து நேற்று பட்லரோட கேப்டன்சி சீரியஸாக இத்தனை நாள் பண்ணாத ஒரு விஷயத்த வந்து நேற்று அந்த ஒரு மேட்ச்சில் எல்லாமே பண்ணார். ஒரு பவுலிங் ரொட்டேஷனாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு பவுலர்ஸை பிக் பண்ணுறதா இருக்கட்டும், முக்கியமாக அந்த ஃபீல்ட் செட்டப்பாக இருக்கட்டும், டாக்டிக்ஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து செட்டப் பண்ணி எடுத்தார். 2-3 விக்கெட், சாம்சனோட விக்கெட், துருவ் ஜூரல் விக்கெட், அதுக்கப்புறம் வந்து அர்ஷதீப் சிங் விக்கெட், முக்கியமாக எல்லாருமே உள்ள தள்ளி வச்சு எடுத்தார். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தது. பட் திலக் வர்மா அதெல்லாமே வந்து ஒன் மேன் ஆர்மி வந்து முறியடிச்சு விட்டாரு. அவ்வளோதான், போங்க பாய் அப்படின்ற மாதிரி இருந்தது. சரி, இங்கிட்ட இன்னொரு சைடு வந்து பல ரெக்கார்டை உடைச்சிருக்காரு. முக்கியமாக வந்து ஆல்ரெடி வந்து அவர்கிட்ட ஒரு சாதனை இருக்குது. என்ன அப்படின்னா, கண்டினியூவாக வந்து T20ல 3 செஞ்சுரி அடித்தா ஒரே மனுஷன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஒரே ஒரு பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரெக்கார்ட் இருக்குது திலக் வர்மா கிட்ட. அதாவது நான் சொல்கிறது வெறும் T20 இன்க்ளூடிங் டொமஸ்டிக் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வரும். ஸோ இது போக வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சவுத் ஆஃப்ரிக்கா அகேன்ஸ்டாக 2 செஞ்சுரி, அப்போது வெறும் T20ல நார்மல் T20லேருந்து ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காப்புல. ஸோ இதோட 3 இந்த ரெக்கார்டு அவர்கிட்ட இருக்கா. இது போக வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் T20ல வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டம் ஏதும் இழக்காமல், அதாவது வெறும் நாட் அவுட்டில் மட்டுமே இத்தனை இன்னிங்ஸ் ஆடி அதில் வந்து ஹையஸ்ட் ரன் கெட்டரா வந்து ஒரு மாதிரி இருக்காரு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி மார்க் சாப்மேன் தான் அந்த ரெக்கார்டை வச்சிருந்தாரு. 271 ரன்கள் அடிச்சிருந்தாரு. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அவரோட இன்னிங்ஸில் வந்து ஒரு 65 ரன்னு, ஒரு 16 ரன், 71 ரன், 104 அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நாட் அவுட்டாக தான் இருந்தது. அடுத்தா வந்து அவர் அவுட் ஆனார் 15 அப்படின்ற ஒரு கணக்கில். ஸோ முக்கியமாக வந்து இது வந்து திலக் வர்மா இப்போ 318 ரன்கள் ஸ்டில் நாட் அவுட்டில் இருக்காரு. 107, 120, 19, 72 நேற்று மேட்சோட ஒட்டுமொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 318 ரன். ஸோ இப்போ வரைக்குமே வந்து திலக் வர்மா இதை வந்து பண்ணிட்டு இருக்காரு. இது வந்து ஒரு தனித்துவமான ஒரு ஸ்டாட்ஸாக இருக்குமா அவருக்கு. இதுக்கு முன்னாடி அந்த செஞ்சுரி ஸ்டாட்டும் சரி, இல்லை இந்த ஸ்டாட்டும் சரி, எல்லாமே வந்து ஒரு தனித்துவமான ஸ்டாட்டாக இருக்குது திலக் வர்மாவுக்கு மட்டுமே.